அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். பணம் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு தன்னம்பிக்கையை வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அதை நிறைய பேர் ஆமான்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பணம் சம்மந்தமான ஒரு விஷயம், வாழ்க்கை சம்மந்தமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போதே தெரியும். ஒரு சில ஆண்கள் வந்து உழைப்பு அப்படின்னு போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில ஆண்கள் வந்து அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் போயிட்டே இருப்பாங்க. குடி, சிகரெட்டு, அதுக்கப்புறம் கஞ்சா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போதைப்பொருள் வஸ்துக்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூக்கம், சாப்பாடு, அப்படி போயிடுவாங்க. இப்போ இந்த உழைப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த உழைக்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்னா, காலையில் எழுந்திரிச்சுன்னா எப்படா உழைக்கிற ஆரம்பிக்க அந்த விஷயத்துலேயே போவான். பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்க்கணுன்னே ஓடிட்டுருப்போம். அவங்க வீட்லேயும் சண்டை வரும், இவங்க வீட்லேயும் சண்டை வரும். இவங்க வீட்டில் என்ன சண்டை வரும்னா, சின்ன சின்ன செல்ல சண்டைகள். எப்படி சொல்லிக்கிறதுனா, பணம் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன சண்டைகள் வரும். அது சச்சரவாக அப்படியே ஓடிட்டுருக்கும். இங்கிட்ட அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கே காசு கொடுக்க மாட்டானே அப்புறம் எங்கிட்ட, அதனால சண்டை வந்துக்கிட்டு இருக்கும். ஒன்று வெளியிலேருந்து பார்ப்போமே. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி, அதாவது கடவுளுடைய டிசைன் அமைப்பு, இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. உழைச்சி சொந்தமாக அவனுடைய உழைப்பில் தான் நம்ம குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணும்னு சம்பாதிச்சு அதில் ஓடிக்கிட்டு இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு எதுவுமே கிடைக்காது. நாய்ப்படாத பாடுபடுவான். சொந்தமாக முயற்சி பண்ணுவான், சொந்த தொழில் பண்ணணும்னு நினைப்பான், இல்லை ஒரு கம்பெனிலேயோ ஒரு ப்ரைவேட்டாகவோ நல்லா உழைப்பான். அவனுக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது, காசும் வராது கையில், நாயாக படுவான். ஆனால் அப்படி ஆப்போசிட் பாருங்களேன், ஒரு சிலர் உழைக்கவும் மாட்டான், இங்கே தூங்கன்னு இருப்பான், ஊரான் வீட்டு காசில் தான் திம்பான். அவனுக்கு அப்பன் சொத்து, ஆத்தா சொத்து, மாமியார் சொத்து, மாமனார் சொத்து வகையாக வந்து சேரும். ஏண்டா உழைக்கிறவனை இந்த பாடுபடுது தாண்டவன், சும்மா இருக்கவனுக்கு இவ்வளோ அள்ளி கொடுக்குது. இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்கு பதில் யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது. நானே நிறையா யோசிச்சிருக்கேன். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், அசால்ட்டாக திரியிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எப்படா வெள்ளையும் சொல்லியமாகவே சுற்றுறாங்க அப்படின்ற கொஸ்டின்லாம் எனக்கும் வந்துருக்குது. அதை விட்டுருவோம், அது எல்லாருக்கும் இருக்க கொஸ்டின் தான். நான் என்ன சொல்ல வரேன்றதை நான் சொல்லிடுறேன். அதாவது ஆண்கள், உழைக்கிற ஆண்கள் சரி, நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா, நான் கொடுக்குற காசை வச்சு தான் நீ குடும்பம் நடத்தணும், நான் கொடுக்குறது 500ரூவானா அந்த 500ரூவாக்குள்ள தான் நீ குடும்பம் நடத்தணும், நான் கொடுக்குறது 200ரூவானா அந்த 200ரூவாக்குள்ள தான் நீ குடும்பம் நடத்தணும். இந்த மாதிரி சொல்கிற ஆண்களுக்காக இந்த பதிவு. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் பால், ட்ராவல் சார்ஜு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, காய்கறி, இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு விலையேற்றத்தில் இருக்குது. அந்த காலத்தில் வந்து 30 பைசாலாம் குடும்பம் நடத்தியிருக்காங்க. 30 பைசானா அப்போ பெரிய பணம். நீங்கள் 30 ரூபா மாதிரி, நீங்கள் 30 ரூபா சில்லற காசு, 300 ரூபாயே சில்லற காசு ஆகி போச்சு இன்றைக்கி. சம்டைம்ஸ் அந்த 300 ரூபாலாம் ரொம்ப சீப்பாக இருக்கும், ஒரு செகண்டில் காலியாக போயிடும். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு 100 ரூபாயை வச்சு, 200 ரூபாயை வச்சு, 300 ரூபாயை வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக நீ குடும்பத்தை ஓட்டிகிட்டு மீதி காசு எங்கன்னு கேட்குற ஆண்களுக்காக இந்த பதிவு. முதல்ல சம்பாதிக்கிற காசை வச்சு நம்ம கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்க்குறோமான்றது முக்கியம். ஒரு ஆண் சாதாரணமாக ஒரு சிகரெட்டு, ஒரு டீ, ஒரு காஃபி, அதுக்கப்புறம் போனீங்கன்னா கடையில் வந்து வடை இதெல்லாம் சாப்பிட்றான் பார்த்தீங்களா, இதுக்கே ஒரு ஆண் செலவு பண்ணுற அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 80 ரூபாலேருந்து 100 ரூபா போயிடும். இதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. சிகரெட் அடிக்கிறவங்களுக்கு சிகரெட் ரேட்டு தெரியும், டீ குடிக்கிறவங்களுக்கு டீ ரேட் தெரியும், அதுக்கப்புறம் வடை திங்கிறவங்களுக்கு வடை ரேட் தெரியும். எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டவங்க நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. இந்த 100 ரூபாயை ஒரு நாளில் நீங்கள் சாதாரணமாக செலவு பண்ணிவிட்டு இதே 100 ரூபாயை வச்சு ஒரு 200 ரூபாயை வச்சு ஒரு குடும்பத்தை நடத்துன்னு சொல்லும்போது, அப்போ உங்களுக்காக தெரிய வேணாமா, நம்மளுடைய சுய அறிவுக்கு இந்த அமௌண்ட்டை வச்சு இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா அப்படின்னு. நான் என்னுடைய வீட்டில் வந்து 1 மாதம் கணக்கு எழுத சொன்னேன் என்னுடைய மனைவிட்ட. முதல் மனைவிட்ட சொன்னேன், அவங்களும் சரியாக செய்யலை. ஆனால் 2வது மனைவி கரெக்டாக செஞ்சாங்க. 1 மாதத்துக்கு ஒரு ஆண் எவ்வளோ சம்பாதிக்கிறான், சம்பாதிக்கிற காசில் என்னென்ன செலவு பண்ணுறான், அதில் வீண் விரை செலவு என்னென்ன இருக்குது, அத்தியாவசிய செலவு என்னென்ன இருக்குது, அது போக வேறு ஏதாவது தவறுதலான செயல்கள் எதுவும் நம்ம செய்கிறோமா, கண்ட செலவுன்னு ஏதாவது பண்ணுறோமான்னு பார்க்கறதுக்காண்டி எழுத சொன்னேன். 1 மாத கணக்கு 52,000மோ 54,000மோ வந்திருக்குது. அதாவது அமௌண்ட் இப்படி பார்க்கக்கூடாது, அமௌண்ட் இப்படி பார்க்கணும்.
இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஒரு மனுஷன் இவ்வளோ ஓடணும். நான் ஓடுறேன், எனக்கு முடியுது முடியலை, காய்ச்சல் தலைவலி, எதுக்குமே லீவ் போடுறது கிடையாது. என்னால் முடிஞ்ச வேலையை தெளிவாக நீட்டாக கஸ்டமர்ஸ்க்கு பக்காவாக செஞ்சு கொடுக்குறேன். ஸோ என்னுடைய வருமானத்தை நான் மற்ற செலவு பண்ணலை. ஏன்னா ட்ரிங்க்ஸு இல்லை, சிகரெட்டு கிடையாது, தம்மு தண்ணி கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கெட்ட பழக்கம்னா நல்லா சாப்பிடுவேன், விருப்பப்பட்டதை அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுது. என்னுடைய மனைவிட்ட சொல்லி விருப்பப்பட்டதை நான் செஞ்சு சாப்பிட்டுக்குவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சொன்னேன்ல, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பழகினவங்க யாருக்காவது ஏதாவது செய்யணும்னு நினச்சா செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்புறம் அந்த ரோட் டாக்ஸ்க்கு பிஸ்கட் வாங்கி போடுறது. பிஸ்கட் வாங்கி போடுறது சாதாரணமாக என்னடா அதெல்லாம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு இல்லை, கிட்டத்தட்ட எப்படியும் இங்கே ஒரு நாள் அங்கே ஒரு 6 8 நாய் 9 நாய் இருக்குது, அத்தனைக்கும் வாங்கி போடுவேன். குறைஞ்சது ஒரு நாளைக்கு பிஸ்கட் மட்டுமே 50 ரூபாலேருந்து 60 ரூபா நான் செலவு பண்ணுற காசு. பெருமையாக தான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்றத நம்மளே வச்சுக்கிட்டு தெரியறத விட 2 பேரும் செலவு செய்கிறதுல ஒரு மனசு சந்தோஷம் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருக்கான்னு தெரியல, செஞ்சு பார்த்துக்குங்க. திருப்பியும் நம்ம இந்த விஷயத்துக்கே வருவோம். இந்த 100 ரூபா 200 ரூபாய் கொடுத்து குடும்பத்தை சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்கள் தயவு செய்து அந்த ஒரு விஷயத்தை மாற்றிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படி வீட்டில் வீண் விரைய செலவு செய்கிறாங்கன்னு நினச்சா, ஃபஸ்ட்டு ஒரு மாதம் 1ஆம் தேதி ஆன உடனே ஒரு அரிசி மூடையை தூக்கி போடுங்க, ஒரு கேஸை தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பருப்பு செலவு எல்லாத்துக்கும் உரிய அமௌண்ட்டை 30 நாளைக்கு கணக்கு பண்ணி கையில் கொடுத்துருங்க. குடும்பத்தை வழி நடத்தணும்னா இதுதான் வழி. நான் கொடுக்குற 100 ரூபா நீ குடும்பத்தை நடத்தினா எப்படி முடியும்? அதுவும் குழந்தைங்கள் இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா குழந்தைங்க நினச்ச நேரம் எதுனாலும் கேட்கும். வாரத்தில் 1 நாள் 2 நாள் கறி எடுக்கணும், மீன் எடுக்கணும். விருப்பப்பட்ட ட்ரெஸ்ஸுகளில் வந்து ட்ரெஸ்ஸுலேயும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸுகள் கிளியிற மாதிரி நம்ம போட்டுக்கிற மாதிரிலாம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸுகளுக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அத்தியாவசிய செலவு நிறையா விஷயங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு எல்லாமே இருக்குது. என்னுடைய மனைவிக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, சொந்தமாக ஒரு கடையை வச்சு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எதுக்காக நான் அப்லோட் பண்ணேன் அப்படின்னா, அதை பார்த்தாவது ஒரு 2-3 பேர் தன்னுடைய மனைவிகள் வந்து அவங்களுடைய சொந்த சுய காலில் நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றதுக்காண்டி தான் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணேன். நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னுடைய கடையில் என்ன நடக்குது ஏது நடக்குது எல்லாமே 24 hour என்னுடைய மிஸ்ஸஸ்க்கு அங்கே தெரியும். ஓப்பன் பாக்ஸ் மாதிரி தான். அங்கே வந்து அவங்கள்ட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எதிர்காலத்தில் எது வேணாலும் நடக்கலாம். நம்ம ஆண்டவன் வந்து நம்மளுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். ஸோ ஒரு சூழ்நிலையில் என்னால் ஏதாவது முடியாத சூழ்நிலையில் நீ வந்து அடுத்த ஆள்கிட்ட போய் வேலைக்கு போகிறது எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ உனக்கு சொந்தமாக ஒரு கடையை வச்சு கொடுத்துறேன், உட்காந்துக்க, முடிஞ்ச வரை அதுவாக ஓடும். சேலானால் சேலாகட்டும், இல்லையா உட்காந்து படம் பாரு. ஏதாவது சொல்லியிருக்கேன். ஒரு பேச்சு சுதந்திரம் முதல்ல கொடுங்க பொண்ணுங்களுக்கு. அவங்க ஏதாவது சொல்லணுன்னா சொல்லட்டும், கேட்டுட்டு அதுக்கு அடுத்த பதில் நீங்கள் சொல்லுங்கள். சரியாக தப்பான்னு 2 பேரும் கலந்து ஆலோசிச்சுக்கோங்க. 1. 2வது, அந்த பொண்ணுக்கு, அதாவது கண்டிப்பாக மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம், அந்த பொண்ணுக்கு எது வேணுமோ அந்த பொண்ணு கேட்குறதுக்கு முன்னாடி அதை செய்கிறதுக்கு தயாராக இருங்க. அந்த பிள்ளை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம செய்யணும்னு கிடையாது. கேட்டதில் கொஞ்சம் செய்யணும்னு இல்லை. எனக்கு 1 வேணும்னு கேட்டால் 2 வாங்கி கொடுங்க. நான் இப்போ வரைக்கும் அப்படித்தான். சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற எதுவாக இருந்தாலும் சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுத்துட்டு பேசாமல் இருந்துக்கணும். ஏன்னா அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அது அவங்களுடைய உரிமை. நம்மளுக்கு எப்படி உரிமை இருக்கோ நம்ம வாழ்க்கையில், அதேவே நம்ம வாழ்க்கையில் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கணும். துணிமணியில் நிறையா செலவுகள் வந்து உள்ளே போகும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இந்த பட்ஜெட்டில் எடுத்துக்கன்னு சொல்லலாம். நான் என் வீட்டுக்கார மட்டும் சொல்லிடுவேன், கூப்பிட்டு போகும்போது சொல்லிடுவேன், துணி கடைக்க நீ கூப்பிட்டாலும் வெளியில் நிப்பாட்டி வச்சுட்டு உன்னுடைய விருப்பத்துக்கு நீ எடுத்துட்டு அமௌண்ட்டை சொல்லு, என்னால் முடிஞ்சால் அதை செஞ்சுருவேன், இல்லையா என்கிட்ட இருக்க அமௌண்ட்டுக்கு நீ பார்த்து எடுத்துக்கன்றது. அதெல்லாம் நான் ரொம்ப செலவு பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கும் தான். நானும் ட்ரெஸ்ஸே ரொம்ப எடுக்கலை, ஒரு 2 பனின்னு 1 பனினை வச்சு வீடியோ போட்டுக்கிருந்தேன். அப்புறம் அந்த அக்கா கவிதா அக்கான்றவங்க தான் சொன்னாங்க, எல்லாத்தையும் ஒரே ட்ரெஸ்ஸில் வீடியோ போடாத தம்பி, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 4-5 ட்ரெஸ் வந்து நான் வெளில எடுத்தது. அதுக்கப்புறம் எடுக்கலை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இருக்கிறத வச்சு ஓட்டிக்கும் அப்படின்னு. பெரும்பாலான ஆண்கள் அப்படி தான், அவங்களுக்குன்னு செலவு ரொம்ப பண்ணிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உழைப்பில் முன்னேறினா நிறையா பேர் நம்ம பார்த்துருப்போம். எப்போ அவன் மட்டும் முன்னேறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய முயற்சி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உழைக்கிறதுல மட்டும்தான் இருக்கும், மற்ற எந்த விஷயத்துலையும் போகாது. அதேமாரி தான் நானும் ஃபஸ்ட்டு டைம் சொந்தமாக
12th வரைக்கும் படித்ததே நான்லாம் பெருசு. எங்கள் வீட்டில் யாருமே 12th வரைக்கும் படிக்கலை எனக்கு தெரிஞ்சு. 12th வரைக்கும் படித்தேன். காலேஜுக்கு அட்மிஷன் கிடச்சி கவுத்திட்டாங்க நம்மளை, சேர விடலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சதுக்கப்புறம் எல்லா வேலைக்கும் போயிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆக்சுவலி என்னை எங்கே கொண்டு போய் விட்டாங்கன்னு தெரியுமா என்னுடைய பேரண்ட்ஸு? இந்த மதுரை பாண்டிவேல் பைபாஸில் பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டோல்கேட் பேசிக்காக கட்டிக்கிட்டு இருந்தப்போ டிக்கெட் கிளிக்கிறதுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க, கேட்டு திறந்துடுற வேலைக்கு. ஏன்னா அப்போ எனக்கு சொந்தமாக சுயதொழில் வந்து என்னை பண்ண விடலை. அது வீட்டு பிரச்சனை, அதெல்லாம் நிறையா ஓடிட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஐசிஐசிஐ ப்ரெடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் டெலிகாலரிங் வேலை பார்த்தேன். நான் படித்தது 12th தான், ஆனால் நம்ம பேச்சு திறமைக்காண்டி ஒரு டெலிகாலரிங் ஒர்க் பண்ணேன். அது ஒரு வருஷம் இருந்தேன். ஏசி ரூமில் ஜம்முன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட ஓனர் வந்து கொஞ்சம் முடியாமல் இருந்தனால அவங்க கடையில் பலசர கடையில் என்னை கொண்டு வந்து விட்டுருந்தாங்க. அங்கே இருந்தேன், என்னுடைய நண்பரோட இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது மணிகண்டன் சொல்லிட்டு, அவனோட நான் இருந்தேன். இன்னமும் நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருக்கோம். அதெல்லாம் என் கூட 6th இருந்து என் கூட படித்தது. அதுக்கப்புறம் கட்டட வேலைக்கு போயிருக்கேன், கல் மண்ணை தூக்கி சமந்திருக்கேன், வெள்ளை அடிக்கலாம் போயிருக்கேன், நிறைய வீடுகளுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கெலாம் போயிருக்கேன். அதாவது எந்த வேலையுமே விடலை, எல்லா வேலையுமே பழகிட்டேன். ஆண்டவன் என்னைக்கு எது வேணாலும் செய்யலாம்ல, அதனால் எல்லா வேலையும் பழகிக்கிட்டேன். கடைசியாக இந்தான்னு சுற்றிட்டு நம்மளுக்குன்னு ஒரு சொந்த தொழில். கொரியர் ஆஃபீஸ்லாம் வேலை பார்த்துருக்கேன். கொரியரில் ப்ரொஃபஷனல் கொரியர் பழைய அண்ணா ஸ்டாண்டில் இருந்தப்போ பஸ்ஸு உள்ளே வந்து வெளில வரும், அப்போ ப்ரொஃபஷனல் கொரியர் இருந்துச்சு. அங்கே வேலைக்கு போனப்போ வீட்டில் ஒரு ப்ராப்ளம், வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். அப்போ போய் என்னுடைய மணியன் ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருந்தேன். அங்கே போயிட்டு வேலைக்கு கேட்கும்போது சைக்கிள் ஏற்கணுன்ட்டாங்க. சைக்கிள் ஏற்கணும்னு சொல்லிட்டு வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஆனால் கொரியர் கொண்டு போய் கொடுக்கணும்ல, நடந்தே போனேன். அதெல்லாம் மறக்கிற விஷயமே கிடையாது. அண்ணாபுஸ்டாண்ட்லேருந்து கோரிப்பாளையம், கோரிப்பாளையத்துலேருந்து பால் பண்ணை, பால் பண்ணையிலேருந்து அண்ணா நகர், அண்ணா நகர்லேருந்து திருப்பி சினிப்ரியா தேட்ரு, நடந்தே கொரியர் கொடுத்தேன். அதெல்லாம் மறக்கிற விஷயமே இல்லை. ஆண்டவன் எனக்கு சின்ன வயசுலேருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை. வாழ்க்கை ஓடட்டும்னு சொல்லிட்டு அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருக்கேன். என்னதான் செஞ்சுருவான் நம்மளை. அதே மாதிரி சொந்த தொழில் நான் வந்து தொடங்கும்போது எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு பைக் வாங்கினேன். கடை வச்சதுக்கப்புறம், கடையை நான் தான் ஃபஸ்ட்டு வச்சேன். என்னுடைய சைக்கிளில் வந்து யாருமே சொந்தமாக தொழில் பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு கடை வச்சேன். கடை வைக்கும்போது ஒரே ஒரு டேபிள் ஒரு ஸ்க்ரூ டிரைவரோடு அந்த கடையில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் உழைச்சது தான் எல்லாமே. அதுக்கப்புறம் ஒரு பைக் வாங்கினேன். அதுவும் செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வாங்கினேன். பைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கினேன். அதெல்லாம் எனக்கு பெருமை இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கார் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். டிரைவிங் பழகி கரெக்டாக லைசன்ஸ் என் கைக்கு வர அன்னைக்கு கார் எடுத்தேன். செகண்ட் ஹேண்ட் கார் தான் எடுத்தேன். ஆண்டவன் எனக்கு நான் நிறையா செஞ்சான். என்னை எந்த அளவுக்கு பாடாப்படுத்துனானோ அந்த அளவுக்கு எனக்கு உதவியும் செஞ்சான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு கொஞ்சம் இடித்து அந்த வீடெல்லாம் எடுத்து கட்டினேன். பக்கத்தில் வந்து இடத்த ஒன்று வாங்கி போட்டேன். பைக்கு, ஒரு பைக்குக்கு 3 பைக் வச்சுருந்தேன். எல்லாமே செகண்ட் ஹேண்டில் எடுத்தது தான், ஆனால் எல்லாமே ராயல்ட்டியாக நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலி ப்ராப்ளத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவர்ஸ் அடிச்சிச்சு. அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வர்றது தானே, குடும்ப பிரச்சனைகள். அதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இந்த சொந்த தொழில் வந்ததுக்கப்புறம் மனுஷனுக்கு ஒரு தைரியம். இப்போ நம்ம கேட்டோம்னா கூட 5 லட்ச ரூபா கையில் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும். ஏன்னா நம்மளை மதிக்கிறத விட நம்மளுடைய தொழிலை தான் மதிப்பாங்க. நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறானே, இவன் உழைச்சி என்னத்தை சாதிக்க போகிறானே. நான் நிறையா சாதிச்சிட்டேன். என்னுடைய பேரும் சரி, என்னுடைய ஃபோட்டோவும் சரி, என்னுடைய மொபைல் நம்பரும் சரி லிங்கில் தான் இருக்குது. இந்த ஏரியாவை விட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா திருச்சி, ராம்நாடு, கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயுமே எனக்கு சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா இல்லையோ, ஆனால் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிறையா சர்வீஸ் வந்து எனக்கு கொரியரில் சென்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ தூரத்துலேருந்து எப்படி கொரியர் போட்டு வாங்குறாங்கன்னா இந்த உண்மைக்காண்டி தான். வேலை தெளிவாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா நானே ஏற்றுக்குவேன். அது என்ன அமௌண்ட் வாங்கணுமோ அதை மட்டும் தான் கரெக்டாக பார்த்துவாங்க. ஸோ எனக்குரிய சர்வீஸ்லாம் நிறையா வந்துக்கிட்டு இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ நான் இங்கேருந்து என்னைய தெரியுதோ இல்லையோ, என் கடையை வந்து கிட்டத்தட்ட திருச்சி, ராம்நாடு, கோயம்புத்தூர் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9751118256. இந்த நம்பரை நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா என்னுடைய கடை நம்பரு, கடை டீட்டெயிலு, என்னுடைய வீடியோ எல்லாமே வரும். அந்த மாதிரி தான் ஒரு லிங்க்கில் தான் வச்சுருக்கேன் நான். ஸோ நான் இவ்வளோ தூரம் காலை தூக்கி விட்டு சொல்லாத குறையாக சொல்கிறேன்னா, இந்த கடை எனக்கு கொடுத்த தைரியம், இந்த தொழில் எனக்கு கொடுத்த தைரியம். அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கோ இல்லை ஒரு பையனுக்கோ அவங்களும் அவங்களுடைய தன்னம்பிக்கையோட சொந்தமாக கை கால் உழைச்சி நிற்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. முதல்ல
இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெட்டி தண்டமாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. வெட்டி தண்டம் வீணாக போன தண்டமாக தான் திரியிறாங்க. அவங்கெல்லாம் விட்டுருங்க. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடுகளில் இருந்துக்கிட்டே ஏதாவது சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஒரு கடை வச்சு நடத்தணும், ஒரு தொழில் பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பண்ணுங்கள். இன்றைக்கி கூட நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு கேக்கு ஆர்டர் வேணும்னா அதில் இது பண்ணிக்கிங்கன்னு சொல்லிட்டு, அந்த கேக் ஆர்டர் யார் பண்ணுறான்னு கேட்டால் பக்கத்தில் இருக்க ஒரு லேடி ஒருத்தவங்க பண்ணுறாங்க, ஒரு பொண்ணு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் வச்சு அந்த கேக்கை செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர் பேரில் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்கிறாங்கன்னா கொஞ்சம் வந்து உங்கள் கையை கொடுத்து தூக்கி விடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு, அது கணவன்மாராக இருக்கலாம், இல்லை ஒரு கூட பிறந்த நண்பராக இருக்கலாம், கூட பிறந்த உறவினராக இருக்கலாம், இல்லை நண்பராக இருக்கலாம், யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சு அவங்களுக்கு தூக்கி விடுங்க. ஆனால் கொடுக்குற காசை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டணும்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். நானே ஓட்ட முடியாது, நீங்களும் ஓட்ட முடியாது இருக்கிற காசை வச்சு. ஸோ அன்னன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அதை அதிகமாகவே கொடுங்க. வீட்டுக்கு தேவையானதை அதிகமாக செய்யுங்க. சந்தோஷமாக இருக்கட்டும். இவ்வளோ தான் நான் கொடுப்பேன், 200 தான் கொடுப்பேன், ஒரு நாளைக்கு என்னால் முடிஞ்சது இவ்வளோ தான், 200 தான் முடியும், அதை வச்சு நீ வாழ்க்கையை ஓட்டுனா கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவங்களுடைய தேவைகள் என்னென்னு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக செலவு என்னென்ன பண்ணுறாங்க, ஒரு மாதத்துக்கு என்னென்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு மாதம் மட்டும் நீங்கள் கண்காணிச்சிங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன போன மாதம் வெறும் 1000 ரூபா தான் செலவாயிருக்கு, இந்த மாதம் 2000 ரூபா செலவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு மாறும். ஸோ வீட்டுக்குள்ளே தானே இருக்கீங்க, உங்களுக்கு என்னப்பா வீட்டுக்குள்ளே சும்மா தானே இருக்கீங்க. நானும் என் வீட்டுக்காரமாவும் சொல்லுவேன், நான் சொல்லாமலாம் இல்லை. அதுக்கும் கோவம் வந்துச்சு, என் வீட்டுக்காரமாவுக்கும் உடனே கோவம் வந்துருச்சு ஒரு நாள். அப்புறம் சமாளித்து உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு, சும்மா இருக்கன்ற வார்த்தையை வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சொன்னாலோ இல்லை ஒரு ஆண்கிட்ட சொன்னாலோ கொஞ்சம் கோவம் வரும். என்கிட்ட சொன்னாலே எனக்கு கோவம் வரும்ல, அப்போ அவங்களுக்கு வரும்ல. அதுக்கப்புறம் தான் ஒரு கடையை பிடிக்கணும்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நேரம் பார்த்து அவங்க ரிலேஷன் மூலமாக ஒரு கடை வந்துச்சு, கடையை பிடிச்சி உட்கார வச்சுட்டேன். இப்போ நான் சொல்ல முடியாதுல, சும்மா தானே இருக்குன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு இன்னும் கோவம் வரும். நான் தான் கடை வச்சு நடத்துகிறேன்ல, இப்போ அந்த கடைக்கு அந்த பிள்ளை ஓனரு. சரியா? ஸோ அதே மாதிரி உங்கள் வீடுகளில் இருக்க ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, முக்கியமாக மனைவிகளை சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்டுங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் இதே பிரச்சனை தான் வருது. வீட்டுக்கு அதிகம் காசு கொடுக்குறதில்ல, கொடுக்குற காசை குடிச்சிட்டு வந்துடுறாங்க, இல்லாட்டி தேவையில்லாத செலவுகளை பண்ணிடுறாங்க, இங்கே வந்துக்கிட்டு சண்டை போடுறாங்க, நான் சம்பாதிக்கிற காசில் குடும்பத்தை நடத்த மாட்டேன்னு கேட்குறாங்க. தயவு செய்து குடியை விடுங்க. இந்த குடி இருந்துச்சுன்னா குடும்பம் சுத்தமாக விளங்காது. டீ காஃபி இதெல்லாம் கூட 2ஆம் பட்சம் தான். அதுவே ஒரு போதை தான். உண்மையாக சொல்லணும்னா டீ காஃபியே ஒரு போதைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, படிச்சிருப்பீங்க. டீ காஃபி குடிக்கிறத கூட உங்களுடைய சுய விருப்பம்னு வச்சுக்கலாம். ஆனால் சரக்கு அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா செலவுகளை குறைக்கிறதுக்கு பாருங்கள். அந்த காசை மிச்சப்படுத்தி வீட்டுக்கு தேவையான செலவுகளை வந்து கொஞ்சமாக செய்யுங்க. நான் நேற்று கொடுத்த காசு இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு கேட்க முடியாது, ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்குது வீட்டில். என் வீட்டில் வந்து கடையில் ரொட்டேஷன் ஆகிற காசை எடுத்து செலவு பண்ண சொல்லிடுவேன். கடையில் என்ன ரொட்டேஷன் வருதோ அந்த காசை எடுத்து உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கோ, டெய்லி செலவுக்கு. அதுபோக மற்ற செலவுகள்லாம் பார்த்துக்கன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என் கையில் இருக்க அன்னைக்கு அந்த காசை அதை மாற்றிக்கிறது. வாடகை, கரண்ட் பில்லு சம்மந்தமானதெல்லாம். இப்போ வரைக்குமே கரண்ட் பில்லு, வீட்டு வாடகை, லோன் அமௌண்ட்டு, பைக் எடுத்துருக்கீங்களா, அந்த பைக்குக்கே எனக்கு மாதத்துக்கு வந்து 7000 ரூபா 7000 லோனு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும். 50,000 60,000 ஒரு மாதத்துக்கு என்னுடைய தேவை. இந்த 60,000 இருந்துமே எனக்குலாம் ஒரு சில நேரம் யோசனையாக இருக்கும், பணம் பத்தலையேன்னு. பணம் பத்தலைன்னா ஓடணும், அதுக்கேற்ற உழைப்பு இருக்கணும். உழைங்க, வர காசில் சந்தோஷமாக இருங்க, கூட இருக்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. இது வேணாம், இதுவும் வேணாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஒன்று, இது வந்து உங்களுக்கு எடுத்துக்கிறது, உங்களால் குடும்பமும் கெட்டு போயிடும். இது இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதே மோசமானது. நம்மளோட பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே பாதிப்பு அதிகம். ஸோ சிகரெட் அடிக்கிறதையும் தண்ணி அடிக்கிறதையும் முதல்ல விட்டுருங்க. குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் இருக்கவங்களையும் கொஞ்சம் பாருங்கள். அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்க, ஆட்டுக்குட்டி சொல்கிறது, அண்ணன் சொல்கிறான், தம்பி சொல்கிறான்னு சொல்லி வீடுகளில் இருக்க எல்லாரையும் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காண்டி இழுத்துக்கிட்டு சண்டை போட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் நல்லா இருக்காது. சம்பாதிச்ச காசை மிச்சப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. செலவை ஆன் பண்ணிவிட்டு அந்த செலவை வந்து பெண் தலையில் கட்டுறது தான் இன்றைக்கி இருக்கிற ஒரு தவறான செயல். டீ காபி குடிக்கிறதுல என்னடா மிச்சமாக போகுதுன்னு கேட்குறீங்களா? எனக்கு டீ காபி பழக்கம்லாம் கிடையாது, தண்ணி சிகரெட்டு தான் எதுவுமே கிடையாது. ஆனால் எனக்கு மிச்சமாகுது. காலையில் வந்து உட்காந்தவன் இன்ன வரைக்கும் 1 பைசா நான் செலவு பண்ணலை. தண்ணி கேனில் இருக்குது, 5 ரூபாய்க்கு கேனில் வாங்கினேன்னா அந்த தண்ணி கேன் தான் குடிக்கிறேன். வீட்டில் இருந்து சாப்பாடு கொண்டு வந்துடுறேன். ஸ்நாக்ஸ் வேணும்னா என் வீட்டுக்காரம்மாக்கு வாங்கி கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வருவேன், அவ்வளோதான்.
ஸோ கடையை விட்டு வெளியே போய் டீ காபிக்கு ஒரு நாளைக்கு செலவு பண்ணோம், அதுக்கு செலவு பண்ணணும்லாம் கிடையாது. என் பர்ஸு எம்டியாக தான் வரும், ரிட்டர்ன் போகும்போதும் எம்டியாக தான் போகும். ஏன்னா வர அமௌண்ட்டை ஜிபேயில் ஏற்றிடுறாங்க, ஃபோன்பேயில் ஏற்றிடுறாங்க, இல்லை அமௌண்ட்டே கொடுத்தாங்கனாலும் அந்த காசை அப்படியே வீட்டுக்கு தான் போகும். வேறு செலவு கிடையாது எனக்கு. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று என்னென்னா, கடன் வாங்கி வாழ்க்கையை ஓட்டக்கூடாது, வாங்கின கடனை தெளிவாக கட்டணும். நம்மக்கிட்ட கூப்பிட்டு ஒருத்தர் தம்பி காசு இன்னும் வாங்கிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாருன்னா அதே வார்த்தையை கடைசி வரைக்கும் அவர் சொல்லணும். முதல் தடவை ஒரு ஆர்வத்தில் கொடுத்துவிட்டு ஐயோ இவெண்ட்டாக கொடுத்தா இவன் கட்டி தொலைய மாட்டானே, இழுத்துக்கிட்டே கிடப்பானே, அந்த நினைப்பு வந்துடக்கூடாது. அதை யார் பண்ணணும்னா ஆம்பளை பண்ணணும். சம்பாதிங்க, நிறையா சம்பாதிங்க, செலவை குறைச்சிக்குங்க, குடும்பத்தையும் பார்த்துக்குங்க. முக்கியமாக கூட இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்கள சொந்த காலில் நிற்க வைங்க. என் கையில் 100 ரூபா இருந்துச்சு, அந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி ஃபுல்லாக வாழ்க்கையை ஓட்டணும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். கொஞ்சம் பணம் அதிகமாக கொடுங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அவங்களுடைய தேவைக்கு ஏற்ப, அவங்களுடைய என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுங்க. அவங்க கேட்டு தான் நீங்கள் செய்யணும்னு இல்லை, கேட்காமே செஞ்சுருங்க, கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சந்தோஷம் ரொம்ப முக்கியமான ஒன்றும் இல்லை. வாழ்க்கையில் மனுஷன் எப்பயுமே எதிர்பார்க்காம நினைக்கிறது அந்த சந்தோஷத்தை தான். எப்படா கிடைக்கும்னு ஏங்கிக்கிட்டு இருப்போம். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்ற மாதிரி அந்த நிம்மதி எங்கே இருக்கும்னா அந்த சந்தோஷத்தில் இருக்கும். சந்தோஷம் எப்போ வரும்? நம்ம கூட இருக்கவங்களை சந்தோஷப்படுத்தும் போது நம்மளுக்கு வரும். அடித்து சண்டை போட்டு மண்டையை உடச்சி கத்தி திட்டிக்கிட்டு அதெல்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் கூட இருக்கவங்கள சிரிக்க வைங்க, சந்தோஷப்படுத்துங்க. அமௌண்ட் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை விட அதிகமாக கொடுங்க. அதிகமாக கொடுக்கணுன்னா அடுத்தவன்ட்டு பிடுங்கி கொடுக்காதீங்க. இங்கே நிறைய பேர் அந்த தப்பு செய்கிறாங்க. சொந்தமாக உழைச்சி கொடுங்க. உழைச்சி கொடுக்குறதுல இருக்க சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாது. உழைங்க. காலைல காக்கா குருவி கூட காலைல குளிக்குது, வெள்ளனா எந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போகுது. இன்னும் நிறைய பேரை பார்க்குறோம்ல, குடிச்சு விட்டு காலங்காலத்தில் பல்லு விளக்குறதுக்கு பதிலாக சாராயத்தில் தான் வாயை கொப்பளிக்கிறாங்க நிறைய பேர். நானும் பார்த்துட்டேன். அவங்கள பற்றி நம்ம பேச வேணாம், நம்ம வாழ்க்கையை பார்ப்போமே. உழைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. வீடுகளில் கோவப்படாதீங்க. நானும் கோவப்படுமே, அதாவது எப்போ கோவப்படணுமோ அப்போ கோவப்படுங்க. எல்லா விஷயத்துக்கும் கோவப்படக்கூடாது. பொறுமையாக சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டுங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்குது, நம்மளுக்கு வேண்டாத விஷயங்கள் நடக்குது, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம காதுலேயே விழுகக்கூடாது, இல்லை இந்த மாதிரியான செய்திகள் நம்மளை டென்ஷன் ஏற்றுது அப்படின்னா அதை அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த விஷயமே நம்மளுக்கு வேணாம். நம்ம இதயத்துக்கும் நம்மளுடைய மூளைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு ஆளையும் கூட வச்சுக்காதீங்க. நான் வச்சுக்கலை. என்னை யார் நல்லா பார்த்துக்கிறாங்க, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டு என்னை சிரிச்ச முகமாக ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் தான் நான் கூட வச்சுக்கோங்க. எப்போயாவது எவனா டென்ஷனை ஏற்றுனான்னு வச்சுக்கோங்க, போதுண்டா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உனக்கு போயிட்டு வாங்கப்பான்னு சொல்லி அனுப்பிடுறது. அதனால் எப்பயுமே அந்த மாதிரி ஆட்களை கூடயே வச்சுக்காதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பு சொன்னாங்கன்னா அவங்க முதல்ல அதை செஞ்சுருப்பாங்களா, அவங்க அந்த மாதிரியான ஆளா, அவங்க அந்த மாதிரியான நபரா, அதெல்லாம் பாருங்கள். புருஷனை பற்றி பொண்டாட்டிகிட்ட குறை சொன்ன உடனே பொண்டாட்டி சண்டை போடுறது, பொண்டாட்டியை பற்றி புருஷன் சண்டை சொன்ன உடனே புருஷன் சண்டை போடுறது. முதல்ல அந்த விஷயத்தை வச்சுக்காதீங்க. எப்பயுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை விட்டு பேசுங்க. முதல்ல எங்கே மனசை விட்டு பேசுகிறாங்க, சண்டை ஓடத்தாய புருஷனும் முன்னாடி வாயே திறக்கிறாங்க நிறையா வீடுகளில். நல்லா பேசுங்க, குழந்தைங்களோட உட்காந்து பேசுங்க, பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரோடையும் பேசுங்க. அவங்களுடைய தேவைகளை பாருங்கள், குடும்பம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். 1000 ரூபா தேவைப்படுச்சுன்னா 300 ரூபாயும் 500 ரூபாயும் கையில் கொடுக்காதீங்க. 1000 ரூபா தேவைப்படுச்சுன்னா 1500 ரூபாயா கொடுங்க. மிச்சத்தை வச்சுருப்பாங்க, செலவெல்லாம் பண்ண மாட்டாங்க. செலவு பண்ணாங்கன்னா அப்புறம் நீங்கள் கேட்டுக்கலாம் எதுக்காக செலவு பண்ணாங்கன்னு. சும்மா 200 300 கொடுத்துப்புட்டு இதுலையே குடும்பத்தை நடத்துனா எவன் நடத்துவான்? நீ நடத்துவியா முதல்ல? இல்லை நான் நடத்த முடியுமா? அதெல்லாம் முடியாது. வாய் வார்த்தையாக பேசலாம். ஒரு மாதம் வரவு செலவு கணக்கு நான் பார்த்துருக்கேன் என் வீட்டில். அது எதுக்காக பார்க்க சொன்னேன்னா, ஒரு ஆம்பளை ஓடுறான்னா காலையில் எழுந்திரிச்சு போகிறான், நைட்டு வீட்டுக்கு வரான்ற ஒரு ஃபார்மாலாக இருக்கக்கூடாது. ஆம்பளை சம்பாதிக்கிற காசை தெரிஞ்சுக்கிட்டேன்னா அவனுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பு நீயா கொடுத்துருவேன். அவன் வீட்டுக்கு செய்கிறத பார்த்துட்டு அந்த செயலில் நீ காசை கையில் வாங்கிட்டேன்னா உன்னுடைய மதிப்பு தானாக உயரும். அதுக்காக தான் கணக்கு பார்க்க சொல்கிறது, வேறு ஒன்றுமே கிடையாது. இது வரைக்கும் நான் கணக்கு பார்த்து காசு செலவு பண்ணதே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா, சம்பாதிச்ச காசை ஒரு மாதத்துக்கு என்னென்ன செலவு பண்ணுறீங்கன்னா எழுதிக்கிங்க. அப்போ தான் ஆண் செய்கிற செலவு பெண் செய்கிற செலவு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா, எதுக்காக ஆண் செலவு வீணாக பண்ணியிருக்கான், இல்லை பெண் வீணாக செலவு பண்ணியிருக்கான்றதை பார்க்க முடியும். குடும்பம் நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது, ஆனால் ரொம்ப சாதாரண விஷயம். அதுக்கு தேவை பணம், பணத்துக்கு தேவை உழைப்பு, உழைப்புக்கு தேவை நல்ல மனுஷனாக இருங்க. தேங்க்யூ.